மூன்றாம் பருவம் இயல் 2ல் உள்ள ஒரு கவிதையை பார்க்க போகிறோம். அந்த கவிதையோட தலைப்பு நீங்கள் நல்லவர். முன்னுரையை பாருங்க. அதாவது இலக்கியங்கள் மக்களோட வாழ்க்கையை நெறிப்படுத்தி அறவழியில் போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு இலக்கியங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இலக்கியங்கள் இப்படி இம்பார்ட்டண்டான ஒரு பகுதியை செய்தோ அதே மாதிரி கவிஞர்களும் வாழ்வியல் பொருளை உணர்த்தக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை சிந்தனைகளை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளை சொல்ல ஒரு கவிஞர், அயல்நாட்டு கவிஞர் ஒருவரோட கவிதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த கவிதையில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கவிதையை பாருங்கள். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. அதாவது வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது. நம்மளுக்கே இது தெரியும். இப்போ நேற்று கடந்த நிமிஷங்கள் நம்மளுக்கு எப்பயுமே திரும்ப கிடைக்காது. இப்போ நேற்று முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்போ நினச்சாலும் அந்த நேற்று போன பொழுது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி வாழ்க்கைங்கள் இப்போ இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும், இல்லை டல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன சார் நேற்று நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி டல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. என்றைக்குமே வாழ்க்கை நிலையானதாக இருக்காது. எப்பயும் சந்தோஷமானதாகவும் எப்பயும் துன்பம் நிறைந்ததாகவும் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ வாழ்க்கை வித்தியாசங்கள் நிறைந்தது, மாற்றங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. எப்பயும் ஒரு மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒருத்தவங்க உங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த பரிசை வாங்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அவருக்கு சமமாக வாழ்க்கையில் முன்னேறி அவருக்கு இதை விட அதிகமான ஒரு மதிப்பான பரிசை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், ஒரு உத்வேகத்தோடு நம்ம என்ன செய்யணும், உழைத்து முன்னேறணும்னு சொல்லி அவர் சொல்கிறார், கவிஞர் சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த கவிஞரோட பேர் என்னென்னா கலில் கிப்ரான். அவர் சொல்கிறார். அடுத்து, உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுவீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. என்ன சொல்கிறேன்னா, உழைக்கும் போது நம்மலாம் புல்லாங்குழலாகி விடுறோமா. எப்படி உழைக்கும் போது அப்படின்னா, இப்போ புல்லாங்குழல் சாதாரண ஒரு மூங்கில் குச்சியில் தான் அந்த இது செய்கிறாங்க. மூங்கில் அந்த துளை போட்டு ஓட்டை போட்டு அதில் நம்ம காற்று செலுத்தும் போது அது இசையாக மாறுது. அந்த இசையை எல்லாரும் நினைக்கிறாங்க, இது ரசிக்கிறாங்க. நாம் உழைக்காமல் இருக்கும்போது நம்மளை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அந்த உழைத்து நம்ம முன்னேறும் போது தான் நம்மளை என்ன செய்வாங்க, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, வியப்படைவாங்க, எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்க. புரியுங்களா? அது மாதிரி உழைக்கும் போது தான் நம்ம வாழ்க்கை எல்லாரும் ரசிக்கக்கூடிய புல்லாங்குழல் இசை மாதிரி மாறுகிறது அப்படின்றாரு. அப்புறம் பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. அவர் என்ன, அந்த கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனுஷருக்குள்ளே இருக்கிற நன்மையை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன், தீமையை பற்றி நான் என்ன செய்ய மாட்டேன், எப்பொழுதுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். சுயத்துடன் அப்படின்னா இங்கே என்ன மீனிங்கில் சொல்ல வரனா, சுயநலமாக செயல்படுறத சொல்ல, சுயத்துடன் நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மையோட ஒருமைப்பாடு, எல்லாரோடைய ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நல்லவராக மாறிடுறோம். புரியுதுங்களா? என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளையெல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பழம் வேரை பார்த்து நீ என்ன மாதிரி பழமாக பழுத்து நீ முழுசாக எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு பழம் வேரை பார்த்து எப்பயுமே சொல்லாது. கொடுக்கறது பழத்தோட இயல்பு, பெறுவது வேரோட இயல்பு. கொடுக்கறதுன்னு என்னது, பழம் பழுத்து தன்னோட மரத்துலேயே வச்சுக்க மாட்டாங்க. அந்த பழத்தை பறித்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பிட கொடுப்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. அதன் மூலமாக மக்கள் என்ன செய்வாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ கொடுப்பது பழத்தின் இயல்பு. புரியுதுங்களா? மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது பழத்தோட இயல்பு. பெறுவது வேரின் இயல்பு அப்படின்னா பெறுவது என்னென்னா, வேர் என்ன செய்யும், தண்ணி ஊற்றுனா என்னது, அந்த தண்ணி பூரா உறிஞ்சிக்கிறோம். அப்புறம் அது உரம் போட்டால் அந்த உரத்தோட சத்தை பூரா உறிஞ்சிக்கிறோம். புரியுதா? அப்போ பெறுவது, தனக்கு என்ன கிடைக்குதோ அதை ஃபுல்லாக பெற்றுக்கொண்டு வச்சுக்கிறது தான் வேரோட இயல்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். பாருங்கள், நம்ம பேசும்போது எப்போயுமே என்ன செய்யணும், விழிப்பாக பேசணும். நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகள் கவனமாக பேசணும். யார் மனசையும் புண்படாமல் பேசணும். தவறாமல்
தவறாக நம்ம எதுவும் செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. யாரை வந்து பொய்யா நம்ம இல்லாதும் பொல்லாதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, பேசும்போது நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு பேசணும், அப்படி பேசுகிறது நல்லதுன்றாரு. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். நம்ம என்ன செய்யணும், இப்போ ஒரு எய்ம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த எய்ம்லேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, குறிக்கோள்லேருந்து நம்ம மாறக்கூடாது. அதுக்கு தகுந்த முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும், செஞ்சுக்கிட்டே எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த முயற்சிகளை நம்ம கைவிடவே கூடாது. அப்படி நம்ம முயற்சிகள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி அடைந்தோம்னா அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நல்லவங்களாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி கலீல் கிப்ரான் சொல்கிறாரு. புரியுதுங்களா? சொல்லும் பொருளும் கவனிங்க. சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. நூல்வெளி கவனிங்க. கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். எந்த நாடுமா? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் பாருங்கள், கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இவருக்கு வந்து நிறைய திறமைகள் வந்து இவருக்கு. இந்த பாடப்பகுதி வந்து கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி இந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. இதை தான் நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க, கவிதையாக கொடுத்துருக்காங்க. கற்பவை கற்றபின் பாருங்கள், உங்களது நிறை குறைகளை பட்டியலிடுக. உங்ககிட்ட என்னென்ன நிறை குறைகள் இருக்குது? நிறைகள்னால் என்னது? உதவி செய்கிறது, அன்பாக இருக்கிறது, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, உதவி செய்கிறது, இதெல்லாம் வந்து நிறைகள். குறைகள்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா அப்பாவை சில நேரங்களில் எதிர்த்து பேசியிருப்போம், கோபப்பட்டிருப்போம், என்னது அது பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம். இதெல்லாம் வந்து குறைகள். அதனால் உங்கள் குறைகளை வந்து நீங்களே வந்து பட்டியலிடுகன்னு சொல்லி சொல்கிறாங்க. குறை நிறைகளை. உங்கள் நண்பர் மனம் சோர்ந்து இருக்கும்போது அவரை தேற்றும் வழிகள் குறித்து கலந்துரையாடுக. உங்கள் ஃப்ரெண்டு வந்து சோகமாக இருக்காங்க, அப்போ வந்து அவரை வந்து நீங்கள் என்ன சொல்லி அவங்கள வந்து தேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கலந்துரையாட சொல்லியிருக்காங்க. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். பழம், குருவினா பாருங்க, பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உழைக்கும் போது என்னவாக ஆகிறோம்? உழைக்கும் போது புல்லாங்குழலாக ஆகின்றோம். சிந்தனை வினா. நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? நல்லது செய்யணும்னா, நல்லவர் என்னும் பெயர் வரணும்னா நம்ம என்ன செய்யணும், நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்யணும். புரியுதுங்களா? அதை சிந்தித்து நீங்கள் எழுதணும். உங்கள் குறிக்கோளை அடைய நீங்கள் செய்யும் முயற்சிகளை எழுதுக. உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்ன குறிக்கோள், எய்ம் என்ன வச்சுருக்கீங்க, அதுக்காக நீ இப்போ இருந்தே நீ என்ன முயற்சி செஞ்சிட்ருக்கன்னு சொல்லி அதை வந்து ஒரு கொஸ்டினாக ஆன்சராக எழுத சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப குட்டி கவிதை தான் இது. அந்த பாடலை வந்து நீங்கள் என்ன செய்யணும், கவிதையை ஒரு 2 தடவை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. குருவினா எல்லாத்தையும் என்ன செஞ்சணும், பறித்து எழுதி பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.